ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். அதாவது நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்க பலதர மக்களோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட், அது ஏன் அவ்வளோ முக்கியம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ நெட்வொர்க்கிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அவரே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெயிலர் மூவியும் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் நீங்களே வந்து ஜெயிலர் மூவி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து அவருக்கு நடக்கிற ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர்கிட்ட இருக்க கான்டெக்ட்ஸ் மூலியமா வந்து ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிட்டு வெளிய வருவாரு. உண்மதான். நீங்க வந்து உங்க ரியல் லைஃப்ல கூட கேட்கலாம். லைக் அது எப்படி மூவில வரதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல பண்ண முடியும்? நம்ம என்ன ஸ்மக்லிங் பண்ண போறோமா? இல்ல சிலைய கடத்த போறோமா? அப்படின்னு. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பண்ற வேலையிலயோ, பிசினஸ்லயோ இல்ல அ ஒரு பெர்சனல் லைஃப்லயோ வந்து உங்ககிட்ட இருக்க கான்டெக்ட்ஸ் மூலியம்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்க நெனச்ச பொசிஷனுக்கு போறது? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு முக்கியம் இல்ல. நம்மளுக்கு யார தெரியுதுன்னு தான் முக்கியம். பிகாஸ் நம்ம லைஃப்ல எல்லா ப்ராப்ளமையும் நம்மளே வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளே வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது அதுக்கு பெர்சன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ லைஃப்ல வந்து நெட் ஒர்த்த விட நெட்வொர்க்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். எனக்கு எதுக்கு மத்தவங்க சப்போர்ட் தேவை? நானே வந்து என் லைஃப்ப பார்த்துப்பேன் அப்படின்னு. நீங்க அப்படி யோசிக்கிறது தப்பு இல்ல. பட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹியூமனோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்க, அது கூட மத்த எந்த உயிரினத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தான் வந்து பொறந்த உடனே நம்மளால நடக்க முடியாது. நம்ம நடக்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்படியே நீங்க நடந்தாலும் உங்களுக்கான ஃபுட்ட வந்து உங்களால தேடி சாப்பிட முடியாது, செஞ்சு சாப்பிட முடியாது. நம்மளுக்கு அம்மா, அப்பாவோ இல்ல கார்டியன்ஸோ யாரோ ஒருத்தவங்க நம்மள பார்த்துப்பாங்க. ஒரு பையனோ, பொண்ணோ ஒரு சொந்த கால்ல நிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த கால்ன்னு சொல்றது நான் வந்து ரொம்ப பழைய வார்த்தை. லைக் ஒரு ஜாபுக்கு போறது தான் நான் அப்படி மீன் பண்றேன். ஒரு 21, 22 இயர்ஸ்ல தான் வந்து அவங்க ஜாபுக்கே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பா தான் பார்த்துப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போய் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலை செய்றதா இருக்கட்டும், அந்த 22 வயசுக்கு மேல தான். அப்படி நீங்க ஜாப் போம்போது, அங்க போயிட்டு நம்மளுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் முக்கியம் தான். நான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே வந்து லைஃப்ல உங்களுக்குன்னு வந்து அடுத்தடுத்த லெவல் போம்போது, கூடவே வந்து அந்த நெட்வொர்க்கிங்கும் நீங்க வந்து பில்ட் பண்ணிட்டே போணும். ஆ இத வந்து ஒரு ஸ்கில்லா தான் நீங்க பார்க்கணுமே தவிர வேற எதுவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா, நீங்க ஒரு காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து நெட்வொர்க்கிங் பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. நெறைய பேர் நம்மளுக்கு சொல்லவும் மாட்டாங்க. தெரியவும் தெரியாது. பட் நீங்க ஓவர் த பீரியட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணிட்டே போவீங்க அப்படின்னா, இதுவுமே வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாரி தான். ஓவர் த பீரியட் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டொமைன்ல வந்து உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அப்படி என்ன இதில பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க்டின்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 85% ஆஃப் த ஜாப் வந்து ரெஃபரல்லே ஃபில் ஆயிடுது அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றேன். நௌகரி, லிங்க்டின்ல ஏதோ ஒரு போர்ட்டல் மூலியமா நான் அப்ளை பண்றேன். பட் இதே மாரி இன்னொரு பெர்சன் வந்து ஒரு ரெஃபரல்ல வராங்க. அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாரையும் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து கண்டிப்பா யார் ரெஃபரல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இதே மாதிரி நீங்க உங்க கரண்ட் கம்பெனியோட அ நீங்க ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த சீனியர் ரோல்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெஃபரல்ல வந்தவங்களா தான் இருப்பாங்க. யாரோ உங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து ஓப்பனிங் போதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க இவங்கள ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி ஒரு கனெக்ஷன்ல தான் வந்திருப்பாங்க. பிகாஸ் இனிஷியலா அவங்க ஒரு கம்பெனிக்கு போகும்போது நம்மள மாரி தான் ஃப்ரெஷரா இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. டொமைன் புதுசா இருக்கும். பட் ஓவர் த பீரியட் அவங்களுக்கு நாலேட்ஜ் கெயின் ஆக அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல இருக்க பீப்பிளோட அதிகமா கனெக்ஷன் பில்ட் பண்ண ஸோ ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அதிகமா வரும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நீங்க இந்த கம்பெனி ஏதோ கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட சிஇஓஸ் இல்ல போர்ட் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மீட்டிங்ஸு, நெறைய ஈவென்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்பீச்சஸ் குடுப்பாங்க. நெறைய பேரோட கனெக்ட் பண்ணுவாங்க. நெறைய பேரோட மிங்கிள் ஆவாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது, கரண்ட் மார்க்கெட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அதே மாரி அந்த டொமைன் நாலேட்ஜும் அதிகமாகும். கூடவே சேர்ந்து கிளையண்ட்ஸும் வந்து லீட்ஸும் வந்து இந்த மாரி ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, அவங்கள ப்ரமோட் பண்ணி தான் பிடிப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து பழகணும்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து ஒருத்தவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க பழக ஆரம்பிச்சீங்கன்னாலுமே கூட, ஓவர் த பீரியட் வந்து நீங்க நெனைச்சது உங்களுக்கு கிடைக்கும். லைக் இந்த யூனிவர்ஸ் எப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரெஷரா ஒருத்தவங்க இருக்காங்க. நான் போய் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நெனைக்காதீங்க. பிகாஸ் நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சீனியர் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கனால எந்த யூஸும் இல்லன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யாருனாலயாவது ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜென்யூனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ அ அது எப்படி சொல்றது? நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றதுல காமனா சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது. நீங்க வந்து உங்க பெர்சனல் லைஃப்லயே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. இல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன புடிச்சிருக்கு அப்படின்னா,
ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம். நம்ம போய் எப்படி பேசுறது? நம்ம என்ன பேசுறது? அப்படி பேசி அவங்க நம்மகிட்ட பேசாம போயிட்டா, அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுமே. நெறைய இந்த தேவையில்லாத தாட்ஸ்லாம் நெறைய யோசிப்போம். பட் கடைசி வரைக்கும் நம்ம பேசவே மாட்டோம். பட் என்ன ப்ராப்ளம்னா, அவங்கள ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்குமே வந்து இதே தாட்ஸ் தான் இருக்கும். அவங்களும் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதனாலவே லைஃப்ல வந்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் வந்து நம்ம மிஸ் பண்ணிர்றோம். இந்த மாரி ட்ரை பண்ணதுனால. யார் ஒருத்தவங்க போல்டா போய் பேசுறாங்களோ, கண்டிப்பா அவங்கள வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து இப்ப நீங்களே யோசிச்சுப்பாங்க. உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து பேசினா, அட்லீஸ்ட் 5 நிமிஷமாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா கேட்போம். ஸோ அதனால வந்து தைரியமா, கான்ஃபிடென்ட்டா ஒரு கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாய், ஹலோ ஸ்டார்ட் பண்ணி உங்கள பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோ குடுத்து, இது வந்து பிராக்டிஸ் பண்ண தான் வரும். அதுக்கு மொத நீங்க தைரியமா பேசணும். அது ஒண்ணு. செகண்ட் விஷயம் அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாலும், அ அவங்களுக்கு ரிலவென்ட்டா இல்லாததா பேசுவாங்க. லைக் நீங்க வந்து அவங்க என்ன டொமைன்ல இருக்காங்க, இது வந்து நான் கொஞ்சம் கெரியரா தான் சொல்றேன். நீங்க எதுவும் ரொம்ப பெர்சனலா எடுத்துட்டு போகாதீங்க. கொஞ்சம் கெரியரா பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களுக்கு ரிலேட்டடா அவங்க எந்த டொமைன்ல இருக்காங்க, அது ரிலேட்டடா நீங்க பேச பேச, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க, அவங்களுக்குமே உங்களோட பேசும்போது கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதே பேசிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அ சம்மந்தமே இல்லாத மாரி தான் இருக்கும். அது அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படி அவங்களுக்கு ரிலேட்டடா பேசுறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு எம்டி இல்ல ஒரு சிஇஓ பொசிஷன்ல இருக்க பீப்பிள் கூட பேசுறீங்க அப்படின்னா, அவங்க ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்க ஏன் இந்த பிசினஸ் பர்ட்டிகுலரா சூஸ் பண்ணாங்க? அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் குடுப்பாங்க? இது மாரி ஜெனரிக்கா கொஸ்டின் மூலியமாவே நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். 3வது வந்து அப்படி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது உங்கள பத்தி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாதீங்க. நாங்க வந்து அப்படி, நான் இப்படி அப்படின்னு ரொம்ப இதுவா சொல்லும்போது, உங்க மேல ஒரு பெரிய ஒரு ஹோப் மாரி வப்பாங்க. பட் அது எப்போ இல்லன்னு தெரிய வருதோ, கண்டிப்பா உங்க மேல வந்து ஒரு அ ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகும். இல்ல உங்களுக்கு அது தெரியும், இது தெரியும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, நீங்க அதுல வந்து தெரியலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மாட்டிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்கன்னா, ஜென்யூனா பில்ட் பண்ணுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. 3வது விஷயம், ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ, அதே மாரி எப்படி முடிக்கணும்னு தெரியணும். லைக் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் எந்த இடத்துல கரெக்ட்டா அந்த கான்வர்சேஷன் நிறுத்திக்கணும், எங்க அதுலருந்து கரெக்ட்டா வெளிய வரணும், அந்த கான்வர்சேஷன் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ என்ன கேட்டா லைஃப்ல லக்குன்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான பெர்சன, கரெக்ட்டான இடத்துல மீட் பண்றது தான் லக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அமையாது. யார் ஒருத்தவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு அவங்களுக்கு வழி வச்சிருக்காங்களோ, லைக் நீங்க ஒரே கதவ மட்டும் தட்டிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஓப்பன் ஆகாது. ஸோ மல்டிபிள் டோர்ஸ் வந்து எப்பயுமே எந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அது கிடைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ரூம்லயே உட்காந்துட்டு, எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு வெளிய போங்க. இன் பெர்சனா நெறைய பேர் மீட் பண்ணுங்க. ஆன்லைன்லயே அவங்களோட கனெக்ட் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இது மாரி மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க எதிர்பார்க்குற பொசிஷனுக்கு ரொம்ப ஈஸியா போக முடியும். லைஃப்ல சில விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் நெட்வொர்க்கிங் மூலியமா. ஸோ இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட நான் இதெல்லாம் பேசணும்னு வந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. தெரியாத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. தெரியாத கேட்டும் கத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நல்ல வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க் யூ. பை.